தற்பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் என்னென்ன மாதிரியான இன்னல்களை பக்தர்களும் பொதுமக்களும் சந்தித்து வருகிறார்கள், அங்கு பணிகள் எவ்வாறாக இருக்கின்றது, நிலவரங்கள் என்ன? மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் என்பது உலக புகழ் பெற்றது. இங்கு கார்த்திகை, மார்கழி ஆகிய மாதங்களில் அதிகபட்சமாக பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் வருவார். இது தவிர மற்ற மாதங்களில் பல்வேறு வகையான திருவிழாக்கள் என்பது மதுரை மாவட்டம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடைபெறும். இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து, தென் மாவட்டம் மற்றும் தென் மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் இங்கு வருகை தருவது வழக்கம். ஆனால் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பது கழிவு நீரில் மக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கழிவு நீரில் நடந்து செல்லக்கூடிய ஒரு அவலமான நிலைதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே இருந்து வருகிறது. இதற்கு மாநகராட்சி முறையாக பணி செய்யாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். கடந்த சித்திரை திருவிழா நடைபெற்றதிலிருந்து தற்பொழுது வரை இந்த பகுதி இந்த நிலைமையில் தான் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காலை நேரங்களில் இல்லாத பொழுதும் மாலை நேரங்களில் அதிக அளவிலான நீர் பயன்பாட்டின் பொழுது இந்த கழிவு நீர் முழுவதுமாக இந்த பகுதியில் கீழ ஆவணி மூல வீதி பகுதியில் தேங்கி இருப்பதால் கழிவு நீரிலேயே மக்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து வருகிறது. இதன் காரணமாக மக்களுக்கு பல்வேறு விதமான தோல் சார்ந்த பாதிப்புகளும் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். பொலிவுறும் நகரம் திட்டத்தின் கீழ் 2015ஆம் ஆண்டு 11 நகரம் தேர்வு செய்யப்பட்டது. அதில் மதுரை மாவட்டமும் ஒரு நகரம். பொலிவுறும் திட்டத்தின் கீழ் சுமார் 1000 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு விதமான மேம்பாட்டு பணிகளை மதுரை மாவட்டத்தில் மாநகராட்சி மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய சுற்றியுள்ள பகுதிகள், சாலைகள் விரிவாக்கம், தெரு விளக்குகள், அதே போல சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு விதமான சாலைகள் அமைப்பு என பல்வேறு மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட கழிவு நீருக்கான முறையான பணி என்பது செய்யப்படவில்லை என்பதை குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது நாம் நிற்க கொண்டிருக்கக்கூடிய அந்த கீழ ஆவணி மூலவீதி பகுதி என்பது மழை நீர், கழிவு நீர் ஆகிய அனைத்துமே முழுமையாக செல்ல முடியாத அளவிற்கான அகலம் செய்யப்பட்டிருக்கிறதா. கழிவுநீர் செல்லக்கூடிய பாதை என்பது முற்றிலுமாக அகலம் செய்யப்படாமல் தற்போது வரை குறுகலாகவே இருப்பதன் காரணமாகவே இந்த கழிவுநீர் வெளியே வரக்கூடிய சூழல் என்பது இருந்து வருகிறது. இதனை முறையாக செய்து அதனை அப்புறப்படுத்த வேண்டிய மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காரணமாகவே தினம்தோறும் இந்த பகுதிக்கு வரக்கூடிய பக்தர்களும் மக்களும் கழிவு நீரில் இறங்கி நடக்கக்கூடிய சூழல் என்பது இருந்து வருகிறது. இதனை இங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களிடம் கேட்கலாம். இப்ப மாநகராட்சியில வந்து இந்த மாதிரி சாக்கடை ஓடுறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஏதாவது நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்காங்களாண்ணே? பேசுகிறா கிட்டத்தட்ட என் பேர் மகாலிங்கம், நான் ஆட்டோ டிரைவரு. கிட்டத்தட்ட ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி இங்கே ஆரம்பித்ததுலேருந்து இதுதான் எங்கள் வேலையே. அதாவது பக்தர்களுக்கு வந்து புனிதத்தை காலை கழுவிட்டு தான் கோயிலுக்குள்ளே புனிதமானதோடு போகணுன்றாங்க. ஆனால் எங்கள் அசுத்தத்தை மிதிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு என்னைக்கு இது ஆரம்பித்தாங்களோ இந்த 6-5 வருஷத்தில் கொரோனாவுக்கு முன்னாடியிலேருந்து அது வரைக்கும் இதான். இங்கே நாங்களும் எப்போ துப்புரவு தொழிலாளர், மாநகராட்சி தொழிலாளர், கழிவுநீர் தொழிலாளர் எல்லாத்துக்குமே தகவல் சொல்லியாச்சு. டெய்லி அன்றாட வந்து ப்ரெஸ்ஸுக்காரங்களும் போட்டோ எடுத்து தான் செய்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இதில் வந்து எப்படின்னா ஆனால் இதில் எல்லாரும் சேர்ந்து நம்மளும் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் இந்து முன்னணி சார்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு வேறு இருக்கோம். இதில் கொடி பிடிச்சி உட்காந்தா தான் இதுக்கு விட கிடைக்கும் போல். அதாவது கழிவுநீர் மாநகராட்சி, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இந்த உறிஞ்சி எடுக்கிற தண்ணி கொண்டு மிஷின் கொண்டு வந்து எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாது. இதனுடைய இதுதான் தலையெழுத்து இப்படி தான் ஆகிப்போச்சு. இதில் வெளியூருக்காரவங்களாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னா ரொம்ப அதாவது ஒரு மதுரையே ஒரு துஷ்பிரயமாக நினைக்கிறாங்க. 4 கோபுரத்தில் காட்டணும். மற்றொரு ஆட்டோ ஓட்டுநருக்கு என்ன மாதிரி இருக்குண்ணே? ரொம்ப படுமோசமாக தானே இருக்குது. அதாவது எப்படின்னா இந்த கோபுரம் மட்டும் இல்லை, எல்லா கோபுரத்துலையும் இதே டேமேஜ் கோபுரம் தான். வரவங்க ஃபுல்லாமே மதுரையை வந்து வஞ்சிட்டு தான் போகிறாங்க. இந்த ஒரு இடனால, அசுத்தமாக இருக்கனால, மிதிச்சுட்டு போகிறனால ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரை ஒரு விடிவாரம் கிடைக்கல எங்களுக்கு. நாங்களும் இன்ன வரைக்கும் பிடி பழனிராஜன் வந்து பார்த்தாரு, கலெக்டர் வந்து பார்த்தாரு, எல்லாருமே பார்த்துட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. கேட்டால் தவிட்டு சதத்துலேருந்து பம்பு போட்டிருக்கோம், மோட்ரு போட்டிருக்கோம் நாங்கள். ஆனால் மோட்ரு போட்டுலேருந்து இன்ன வரைக்கும் இந்த மாதிரி இந்த காலைல 12 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 7 மணி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நீங்களே கேட்டிருக்கலாம் அம்ரித், பிற்பகல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கழிவுநீர் வெளியேற்றம் என்பது தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய அதில் மக்கள் நடந்து செல்லக்கூடிய நிலை என்பது இருந்து வருகிறது. இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமாரிடம் நான் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் 315 HP மோட்டரை 98 லட்சம் ரூபாய்க்கு தற்பொழுது அதனை கொள்முதல் செய்திருப்பதாகவும் இந்த கீழ ஆவணி மூல வீதி பகுதியிலிருந்து தண்ணீரை உறிஞ்செடுத்து வைகை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதியில் வெளியேற்றக்கூடிய அளவிற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த பணி முழுமையடைந்த பிறகாக இந்த பகுதியில் மழை நீரும் கழிவு நீரும் தேங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றிலும் தேங்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்துவதற்காக 22 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணி என்பது
அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டு முழுமையாக அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் கழிவுநீர் செல்வதற்கான ஏற்பாட்டு பணிகள் நடைபெற்று இனி மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலில் சுற்றியுள்ளக்கூடிய பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்பட்டு இருக்கிறதா தெரிவிக்கின்றார். ஆனால் தற்பொழுது மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களுக்கு மாநகராட்சியும் அமைச்சரும் அதே போல மேயர் மாவட்ட ஆட்சியர் அனைவருமே பொறுப்பாக இருக்க வேண்டும். எனவே வரும் காலங்களில் முடிந்த அளவு வேகமாக இதனை சீர் செய்து மதுரையின் புனிதத்தை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரக்கூடிய பக்தர்களை அவர்கள் புனித தன்மையை வந்து கோயிலில் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அளவிற்கு இதனை சீர் செய்ய வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பக்தர்கள் மற்றும் அனைத்து சுற்றுலா பயணிகள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டும் இந்த பணிகள் சீரமைக்கப்படாததால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் பக்தர்களும் கடுமையான இன்னல்களை சந்தித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கதுரை.